ஸோ அவ்வளவு சிறிய அளவே உள்ள அந்த சிறுநீரகம் தான் நம்ம தேவையில்லாத உடம்பில் உள்ள டாக்ஸின்ஸு நச்சுப்பொருட்கள் எல்லாத்தையும் வெளில அனுப்புது. அடுத்து pH வேல்யூ இருக்கு. அதாவது நம்முடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா 72% நீர்ச்சத்தால் ஆனது. பாக்கி தான் நம்ம போன் மசில்ஸ் அதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த நீர்ச்சத்து 72% இருப்பது போல் பார்த்துக்கொள்வது கிட்னி தான். குழந்தைகளுக்கு வருது, பெண்களுக்கு வருது, ஆண்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு வருது, இதெல்லாம் வருது. இது வந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கஷ்டப்படுவாங்க நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ 100 கிட்னி பேஷண்ட் இருந்தாங்கன்னா அதில் 99% யார்? ஆங்கில மருந்தை தனக்குத்தானே மருத்துவ ஆழத்தில் இல்லாமல் எடுத்து சாப்பிட்டுக்கிறது. இப்படி சாப்பிட்றதுனால 99% வரும். 1% அந்த இயற்கை வைத்தியத்தை கூட நீ 3 நாள் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் சொல்லி வச்சுருக்கான். ஈவன் டெய்லி அரைச்சி கூட காலையில் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் 2 கிட்னி அவுட் ஆகிடுச்சு. ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் மல்லிமா ரோஸ். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ப்ராப்ளம் எதனால் வருது, கிட்னி ப்ராப்ளம் வந்தவங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணும், என்ன மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கணும், என்ன மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கக்கூடாதுன்னு நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி டாக்டர் பொன் அண்ணாதுரை நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இப்போ பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த கிட்னியில் ஏதாவது பிரச்சனை வருது, இல்லை கல் வருது, இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துகிட்டே இருக்குது. கிட்னியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமாக என்ன காரணங்கள் இருக்கும்? முதல்ல நம்ம கிட்னி அனாட்டமியை தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த நம்மளுக்கு எத்தனை கிட்னி இருக்குது? 2 கிட்னி இருக்குது. 2 கிட்னி வந்து பார்த்தா அவரை விதையை போன்ற அமைப்பு உடையது. இதில் நல்ல நெஃப்ரான்ஸ் உள்ளே இருக்கும். 10 lakhs நெஃப்ரான்ஸ் இருக்கும். அதான் நம்ம வந்து சிறுநீர் பீர்த்திகள் தமிழில் சொல்கிறோம். அதுதான் நம்ம சிறுநீரகத்தை வந்து தேவையில்லாத இதை பிரித்து அனுப்புது. இப்போ இந்த ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 125லேருந்து 170 கிராம் தான் இருக்கும் 2 கிட்னியோட வெயிட்டே. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 115 185 கிராம் வெயிட் இருக்கும். ஸோ அவ்வளவு சிறிய அளவே உள்ள அந்த சிறுநீரகம் தான் நம்ம தேவையில்லாத உடம்பில் உள்ள டாக்ஸின்ஸு நச்சுப்பொருட்கள் எல்லாத்தையும் வெளில அனுப்புது. அதாவது இந்த கிட்னி வந்து pH வேல்யூன்னு சொல்லுவோம், கான்சன்ட்ரேஷன் ஹைட்ரஜன் அயான்னு சொல்லுவோம். அதை வந்து மெயின்டைன் பண்ணுது. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து நீர்ச்சத்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது தான். அதாவது நம்முடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா 72% நீர்ச்சத்தால் ஆனது. பாக்கி தான் நம்ம போன் மசில்ஸ் அதெல்லாம் இருக்கும். அப்போ அந்த நீர்ச்சத்து 72% இருப்பது போல் பார்த்துக்கொள்வது கிட்னி தான். இப்போ உங்களுக்கு இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறையா தண்ணி சாப்பிட்டீங்கன்னா நிறைய எக்ஸிக்ரீட் ஆகும், குறைஞ்சி தண்ணி கேட்டிங்கன்னா குறைஞ்சி எக்ஸிக்ரீட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம கிட்னியுடைய ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ரைட் சைடு இருக்க கிட்னி கொஞ்சம் தாழ்வாக இருக்கும், கொஞ்சம் இறங்கி இருக்கும். இது வந்து T3 தொராசிக் வெர்டிபிரல் காலம் இருக்கு இல்லையா, 12லேருந்து லம்பர் ரீஜன் 3 வரைக்கும் பின்னாடி வந்து பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த கிட்னி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம சிறுநீரகம் வந்து மிக மிக முக்கியமானது. இப்போ இதில் எதுக்கு எப்படி கிட்னி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு வருது, பெண்களுக்கு வருது, ஆண்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு வருது, இதெல்லாம் வருது. இது வந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கஷ்டப்படுவாங்க நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இது வந்து எதனால் வருதுன்னு பார்த்துக்குருவோம். இதில் உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்ல சொன்னால், தனக்குத்தானே ஆங்கில மருந்தை எடுத்துக்கொள்வதனால் கிட்னி ப்ராப்ளம் 99% வருது. இப்போ 100 கிட்னி பேஷண்ட் இருந்தாங்கன்னா அதில் 99% யார்? ஆங்கில மருந்தை தனக்குத்தானே மருத்துவ ஆழத்தில் இல்லாமல் எடுத்து சாப்பிட்டுக்கிறது. இப்படி சாப்பிட்றதுனால 99% வரும். 1% இந்த பாய்சனஸ், அதாவது விஷ சந்துக்கள் இருக்கு இல்லையா, விஷ பாம்பு கம்பு கடிக்குது இல்லையா, வேர்ல்டு வைடு சொல்கிறேன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 1%. இதுதான் உலக சுகாதார நிறுவனம் சொன்னது, அதுதான். பட் என்னுடைய அனுபவத்தில் நிறையா நான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட 2 நண்பர்கள் வர்றாங்க நெய்வேலியில் இருக்க. வந்த உடனே ஒருத்தர் அறிவுறுத்தர் ஒரு கிரேட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ஒரு டவுட்டு கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் கேளுங்க சொன்னோம். அதுக்கு நாங்கள் 2 பேரும் நண்பர்கள், எங்கள் 2 பேருக்குமே கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நண்பர்கள் வேறு ஏதாச்சும் இருக்கலாம், இப்படி கிட்னி ஃபெயிலியர் காலத்தில் 2 பேரும் இதாக இருக்கான்னு சொல்லிட்டு, நீங்கள் எதுவும் மருந்து மாத்திரை சாப்பிடுவீங்களா அப்படின்னா சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி 2 பேரும் எந்த விஷம் தான் தண்டுச்சா? அதுவும் இல்லை. ஏன்னா 2 இல்லைன்ட்டாங்க. என்ன ஆப்ஷன் சொன்னால், இவங்க வந்து பெரியானங்கை அப்படிங்கிற ஒரு செடி இருக்குது. இந்த பெரியானங்கையை சாறு புளிச்சு சாப்பிட்டா பிபி குறையும்னு சொல்லி, ரத்தம் குறையும்னு சொல்லி ஏதோ ஒரு ஹெல்த் புக்கில் படிச்சிருக்காங்க. இதை படிச்சுட்டு என்ன பண்ணியிருக்கணும், ஏதோ 2 நாளைக்கு 3 நாளைக்கு சாப்பிட்டு விட்டுருக்கணும் இல்லையா. 2 பேரும் தோட்டம் போட்டாங்க. தோட்டம் பெரியங்க தோட்டம் போட்டுட்டு, அந்த நெய்வேலியில் வந்து இடம் நிறைய இருக்கும், அதை போட்டு அரைச்சி குடிக்கிறது. இது அரைச்சி குடித்ததுனால
என்னாச்சு, ரீனல் ஃபெயிலியர் வந்துச்சு. புரியுதுங்களா? இப்போ நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் தான். விருந்தும் மருந்தும் 3 நாட்கள் சொல்லி வச்சுருக்கேன். ஏன் சொல்லி வச்சுருக்காங்கன்னா, அந்த காலத்தில் நம்முடைய ஆங்கில மருத்துவம்லாம் கிடையாது. அப்போ வந்து இது மாதிரி இயற்கை வைத்தியம் தான். அந்த இயற்கை வைத்தியத்தை கூட நீ 3 நாள் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் சொல்லி வச்சுருக்காங்க. ஈவன் டெய்லி அரைச்சி கூட காலைல குடிக்கிறதுக்கு கொஞ்சம் 2 கிட்னி அவுட் ஆஃபீஸ். ஓகேவா? இது ஒன்று. அது இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மூக்கரட்டை கீரை. மூக்கரட்டை கீரை நல்லது தான். எப்போ? நீங்கள் 3 நாளைக்கு சாப்பிட்டா. இவன் நான் மண்டலம் அடித்தான், 48 மண்டலம், 48 நாள் தொடர்ச்சி அடித்தா ரீனல் ஃபெயிலியர் வந்துச்சு. இது ஒரு அனுபவ கேஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங் லேடி, வயசு 36, யங் லேடி வயசு 36 வர்றாங்க. வயிறு உப்பிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து உப்பினத்துக்கு பிறகும் என்ன பிரச்சனை, கிரியாட்டின் பார்த்தா நிறையா இருக்குது. இப்போ கிரியாட்டின் வந்து 1.2 தான் இருக்கணும். இது நிறையா இருக்குது. இது என்ன எதனால் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ வந்து கேட்குறேன், நீங்கள் வந்து மருந்து மாத்திரை சாப்பிடுங்களா? சாப்பிட மாட்டோம். ஏதாச்சும் செடி தெரியல அரைச்சி குடிச்சிங்களா? அதுவும் இல்லை. ஏதாச்சும் விஷம் தண்டுச்சா? அதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே இல்லைங்கன்னு சொல்லிவிட்டு அப்போ எப்படி தான் ஆடிச்சுன்னு சொன்னால் அவங்க ரொம்ப ஹைஜீனிக்காக, அதாவது ரொம்ப சுத்தமாக இருப்பாங்களாம். அதனால் இவங்க ஆஃபீஸு போகிறப்ப 9 ஆஃபீஸ் போகிறாங்க இல்லையா? இப்போ வீட்டில் வந்து ஒன் பாத்ரூம் போயிட்டு போவாங்களாம். போயிட்டு அங்கே வந்துச்சுன்னு சொன்னால் பாத்ரூம் போக மாட்டாங்க, ஒன் பாத்ரூம் போக மாட்டாங்களாம். ஏன்னா அது அன்ஹைஜீனிக். அந்த பப்ளிக் பாத்ரூம், அந்த ஆஃபீஸில் உள்ள பாத்ரூம் 10 பேர் 20 பேர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அதனால அது தொற்று வந்துடும் சொல்லிவிட்டு யூரினே போகிறது கிடையாது. சாயங்காலம் 5:30 மணிக்கு வந்து அப்போ தான் வீட்டில் யூரின் போவாங்க. அப்போ அடக்கி வைக்க அப்போ கிட்னி என்ன பண்ணும்? நம்ம யூரினை வெளியேற்றினா தான் கிட்னி வந்து பிரித்து அனுப்பும். இப்படி தங்கி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இது பாருங்கள், கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேஸு. அப்போ இந்த கிட்னி ஃபெயிலியர் வருவதற்கு இதுதான் காரணம். அதுவும் நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் கிட்னி ஃபெயிலியர் வருவதற்கு என்ன சொன்னேன், தனக்கு தானே மருந்து மாத்திரை சாப்பிட்றது, மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் இந்த சட்டி கொடியெல்லாம் அரைச்சி சாப்பிட்றது, மூக்கரட்டை கீரையை சாப்பிட்றது, மூக்கரட்டை ஜூஸ் உள்ளி சாப்பிட்றது, இது அடுத்தது யூரினை அடக்கி வைக்கிறது. அந்த காலத்தை சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஆத்திரத்தை அடக்கினாலும் டேஸை அடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ முன்னோர்கள் சொல்லி வச்சுலாம் பாருங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன வார்த்தைனாலும் நம்மளுக்கு வழிகாட்டியிருக்காங்க. ஆத்திரத்தை அடக்கினாலும் டேஸை அடக்கக்கூடாது அப்படின்ட்டான். ஓகேவா? அப்போ அது மாதிரியான இது இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் வருது. அடுத்து வந்து இன்னொன்று என்ன ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம புரதச்சத்து இருக்கு இல்லையா, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்முடைய கட்டுமான பணிகளுக்கு செல்களை புதுப்பிப்பதற்கு என்ன தேவை? புரதச்சத்து தேவை. ஆனால் இந்த புரதச்சத்து எவ்வளவு தேவைன்னு சொன்னால், நம்ம பாடி வெயிட் இருக்கு இல்லையா, ஒரு நீங்கள் 50 கிலோ வச்சுக்கிறோமே, இப்போ 50 கிலோனா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 50 கிலோனா 50 கிராம் தான் அதிகபட்சம் தேவை. அதாவது ஒரு கிலோவுக்கு 1 கிராம் ஆர் ரொம்ப ஐடியல்னால் 0.8 கிராம் தான் இருக்க எடுத்துக்கணும். இந்த 0.8 கிராம் ப்ளஸ் வந்துட்டு அதில் 1 கிராம் மேக்ஸிமம் எடுத்துக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் புரதச்சத்து எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது யார்? கிட்னி தான். ஸோ ப்ரோட்டீன் cannot be stored. புரதச்சத்து வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. தென் அண்ட் தேர் என்ன பண்ணணும்? அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? அப்பப்போ அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு அந்த என்ன சொல்கிறது, நம்ம அந்த 50 கிலோ இருக்காங்கனாக்கா அவங்க என்ன பண்ணணும்? 50 கிராம் அதிகபட்சம் எடுத்துக்கணும். நம்ம ஆக்சுவலி நம்ம சாப்பாட்டில் புரதச்சத்து அதிகமாக வச்சுக்கோங்களேன், சப்ளிமெண்ட்டாக இணை உணவு துணை உணவுன்னு சொல்லிவிட்டு ஏதாச்சும் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டில் வந்து இதை சாப்பிடுங்க உங்களுக்கு சரியாக போயிடும், உடம்பு குண்டாக இருக்கா இது இழைச்சி போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிட சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கலாம், 120 கிராம் இருக்கலாம். இவங்க வெயிட் 80 கிராம், 80 கிலோ. அப்போ 80 கிராம் தான் அவங்க எடுத்துக்கணும். அப்போ 120 கிராம் எடுத்துக்கிட்டால் என்னாகும்? அப்போ அதை நம்ம கிட்னி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போ நெஃப்ரான்ஸ் வந்து டேமேஜ் ஆகி போயிடும். அதனால் இந்த உணவு பழக்கவழக்கங்களும் இது மாதிரியான பழக்கவழக்கங்கள்லாம் வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதை கிட்னியை பாதுகாப்பதற்கு, இப்போ கிட்னி பாதுகாத்தின்னு சொன்னால் கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒன்றும் they will go for dialysis. கண்டிப்பாக கிட்னி ப்ராப்ளம் வந்தால் டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உயிரை காப்பதற்கு பண்ணி தான் ஆகணும். அப்படின்னு சொன்னால் இந்த டயாலிசிஸ் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் பண்ணுறாங்க இல்லையா,
இதுக்கே ஒரு கார் வேணும், ஒரு டிரைவர் வேணும், ஒரு அசிஸ்டண்ட் வேணும். இவங்கெல்லாம் இருந்து டெய்லி பாதுகாத்து தான் இதை பண்ண முடியும். இதில் நம்ம இயற்கையிலேயே நம்ம சரி பண்ணுவதற்கு அக்குபஞ்சரில் அக்குபஞ்சர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வர்மா கலையுமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் வந்து K3 K10 UB40 அப்படிங்கிற 3 புள்ளிகளை நீங்கள் வந்து தூண்டுதல் செய்கின்ற பொழுது இந்த நெஃப்ரான்ஸினுடைய ரீஜனரேட் ஆகிட்டே வரும். இதை வந்து சரி பண்ணிடலாம். அது இல்லாமல் ஸ்டெம் செல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வந்து இணைந்துணவாக கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து நல்லா போகுது. ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன் பாருங்களேன். ஒருத்தர் வந்திருக்கார், நெய்வேலி சென்டருக்கு வர்றாரு. வயிறு உப்பிக்கிட்டு இருக்குது, யூரின் போகவே இல்லை. யூரின் போகலைனாக்கா எப்போவுமே பாருங்கள், இந்த நீர்வளம், அந்த 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் மற்ற இது எல்லாமே ஒழுங்காக இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னாலே உங்களுக்கு டேஞ்சர். இவர் வந்து யூரினே போகலை, வயிறு உப்பிக்கிட்டு இருக்குது. இவர் வந்து அவர் பாட்டுக்கு வந்துட்டாங்க. யார் ரெக்கமெண்டேஷன் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா சாதாரண உள்ள மூட்டு வெளியீடு போய் நம்ம ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இவர் டேஞ்சர் கண்டிஷன் யாரையும் சொல்லி வந்தால் நம்ம நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லி வந்தீங்கன்னாக்கா அவங்க சொல்கிறாங்க, நாங்களாக வந்துட்டாங்க, பக்கத்து வீட்டில் ஒரு நம்பர் வாங்கினோம் அப்படி சொல்லிட்டு. நான் பார்த்தோன்னே பயந்துட்டேன். ஏன்னா அந்த கேஸ் செத்துக்குது போய் தான் நம்ம சிக்கலாயின்னு சொல்லிட்டு. உண்மையில் தான் டேஞ்சர் இல்லையா? அப்புறம் என்ன பண்ணேன், இந்த யூரினை பிரிகிறதுக்குள்ள அக்குபஞ்சர் பாயிண்ட்லாம் போட்டு அக்குபஞ்சர்லாம் போயிட்டு நீங்கள் அப்புறம் வாங்கினோடனே இறைவனுடைய அருளால் அந்த ஒரு போட்டு 1/2 ஹவரில் அந்த யூரின் எக்ஸிக்யூட் ஆகி வயிறு தொப்புன்னு ஆகிப்போச்சு. சரி நீங்கள் போயிட்டு வாங்கணும். அப்போ தான் சொல்கிறாங்க, அவங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தர் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களாம், கிரானிக் உண்டுக்கு, அதாவது நாட்பட்ட ஆறாத புண் இருக்கு இல்லையா, அதை நான் சரி பண்ணேன்னா அவங்களுக்கு இவங்க பேச்சுவார்த்தை இல்லையா, அதனால் யாரோ மூலமாக இப்போ அந்த ஃபோன் நம்பரை வாங்கி அப்புறம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க கிரியாட்டின் வந்து 13.4 இருக்குது, 13.4 இருந்துச்சு. அப்புறம் அவர் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து நான் சொன்ன இல்லையா ஸ்டெம் செல் இதெல்லாம் கொடுத்து அதை 3.1 குறைச்சிட்டேன். இது உலக அதிசயம். 27 நாட்களில். ஸோ ஃபீவர் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வச்சுருக்கேன் நான். அப்போ இதை வந்து நீங்கள் வந்து டயாலிஸ் பண்ணாமல் இதை குறைக்கிறதுக்கு உள்ள உத்திகள் வந்து இதுதான். அடுத்த உணவு முறை வந்து நீங்கள் புரதச்சத்து மிகையாக ஒன்று எடுத்துக்கிறாதீங்க, கார்போஹைட்ரேட் மிகையாக ஒன்று எடுத்துக்கிறாதீங்க, தண்ணி இந்தளவுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பரிந்துரை செஞ்சு இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்டையும் போடுறப்ப உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து K3 K10 UB40 REN2. இதை வந்து அவங்க தனக்குத்தானே கூட அவங்க அழுத்தம் கொடுத்துக்கலாம். எனக்கு நான் அழுத்தம் கொடுத்தா கூட என்ன ஆகும்னா யூரின் வந்து பிரிஞ்சிடும். இன்னொன்று டிப்ஸ் தெரியுங்களா, யூரின் சரியாக பிரியலன்னு சொன்னால் இந்த இடம் இல்லையா, இந்த இடத்துல நல்லா அழுத்தம் கொடுத்தா யூரின் பிரிஞ்சிடும் இந்த இடத்துல. அது இல்லாமல் இந்த இடம் இந்த கீழே உள்ள பள்ளம் இருக்குல்ல, அது நல்லா அழுத்தம் யூரின் பிரியும். இது இல்லாமல் இந்த வாட்டர் தெரப்பி பண்ணுறேன் அந்த தெரப்பி பண்ணுறேன்னு சொல்லி தண்ணி நிறையா குடிக்கிறது, 2 லிட்டர் 3 லிட்டர் குடிக்கிறது, இது எப்படி தாகம் எடுக்குதோ அதெல்லாம் குடிக்கணும். நீங்கள் காலைல குடிங்களா தப்பு கிடையாது. இதில் வந்து குடிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த தாகம் அடங்குற அளவு குடிங்க, கொஞ்சோடு கூட குடிங்க. அதுக்காக 3 லிட்டர் குடிப்போம் கட்டன்னு குடித்தானா தேவையில்லாமல் எக்ஸிக்ரீட் பண்ணுறதுக்கு இந்த கிட்னி தானே, அதுக்கு ஓவர்லோடு கொடுக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு இது ஒரு பெரிய வழி. ஏன்னா வந்து இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா அந்த குடும்பத்துக்கே கஷ்டம், அவருக்கு மட்டும் கிடையாது. இப்போ இது வந்து பெரும்பாலும் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிறையா தொடர்ச்சியாக மருந்து மாற்ற சாப்பிட்றதுனால கூட வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட் சொன்னால் இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அதை வந்து இந்த K3 K10 UB40 2 சொன்னோம் இல்லையா, அதில் அழுத்தம் கொடுத்துக்கலாம். சரி எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் அழுத்தம் கொடுத்துக்கலாமா அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அழுத்தம் கொடுத்துக்கலாம். அது அழுத்தம் கொடுத்துறப்ப வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம சிலவங்க வந்து இதை நாங்கள் வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு சென்டர் வந்து சென்னையில் இருக்குது, நெய்வேலியில் இருக்குது, பட்டுக்கோட்டையில் இருக்குது, அடுத்து மலேசியாவில் வந்து இருக்குது, 4 சென்டர் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம், அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு நம்ம செய்கிற ஒரு சேவையாகத்தான் நான் இதை வந்து செய்கிறோம். ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. ப்ரோட்டீன் வந்துட்டு அளவாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, இது கிட்னி ப்ராப்ளம் வந்தவங்களுக்கா இல்லை நார்மலாக எந்த அளவுக்கு நம்ம ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், அதாவது எடுத்துக்கக்கூடாதுன்னு? அதாவது நீங்கள் வந்து கிட்னி டிஸார்டர் வந்ததுங்களுக்கு கிடையாது, கிட்னி டிசீஸ் வந்தவங்களுக்கு கிடையாது, சாதாரண நம்ம மாதிரி மனிதர்கள் கூட நீங்கள் உங்கள் வெயிட்டுக்கு நான் அப்போ வந்து 82 கிலோ, நான் எவ்வளோ சாப்பிட்லாம்னு சொன்னால் 82 கிராம் தான் சாப்பிட்ணும் பெர் டே.
ஓகே. ஒரு நாளைக்கு 82 எடுத்துக்கணும். ரொம்ப ஆயிட்டுனா 0.8 × 82 இதான் எடுத்துக்கணும். ஓகே. ஓகேவா? இதை வந்து நான் அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன் வெயிட்டை குறைக்கிறதுக்காக சாப்பிட்றேன்னு சொல்லி இன்னொன்று என்ன தெரியுமா உங்களுக்கு? என் மாதிரி குண்டானோன்னா பிடிச்சிடுவாங்க. இங்கே வாங்க இதில் ஏறுங்க ஏன்னா உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்குது, இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி இந்த புரதச்சத்து இன்னொன்று சாப்பிட சொல்லுவாங்க. ரொம்ப டேஞ்சர். அதாவது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஒரு மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம எடுத்துக்கூடாது, நல்லது. ஓகே. இதை தவிர்த்து இப்போ கிட்னி ப்ராப்ளம் வந்தவங்க என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும்? அதான் நான் புரதச்சத்து அதிகமாக உள்ள ஒன்று சொன்னேன் இல்லையா? புரதச்சத்து பதிலாக இருக்குது. அதாவது புரதச்சத்து அதிகமாக உள்ளது வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி, கொண்டக்கடலை இது மாதிரியான இருக்கு இல்லையா, அது பருப்பு வகைகள் இது மாதிரி எடுத்துக்கலாம், கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ பருப்புனா கொஞ்சோண்டு எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. நம்ம வீட்டில் சமைக்கிறது பருப்பு உள்ள தானே போடுறாங்க, அது 6 பேர் சாப்பிட்றப்ப தான் வந்துடும். பட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொண்டக்கடலை அந்த கடலை வந்து கொண்டக்கடலை இதெல்லாம் அவிக்கிறாங்க இல்லையா, அதை அவிக்கிறப்ப நிறைய எடுத்துக்கூடாது. எடுத்தால் அது ஓவர்லோட் ஆயிரும். அப்போ அது மாதிரி புரதச்சத்து அதிகமுள்ளவங்களாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும். தண்ணி போதுமான அளவு வந்து எடுத்துக்கணும். அது மாதிரி நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. இன்னொன்று கேஸ் சொல்ல மறந்துட்டேனே, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த 5 கேஸ் இல்லாமல் ஒருத்தர் வந்து கிரியாட்டின் அதிகமாக இருக்குன்ட்டு வந்தார். என்னடா அது அதிகமாக இருக்குன்னு சொல்லி மருந்து மாத்திரைகள் கிடையாது, இயற்கை உணவு கிடையாது, எதுவுமே கிடையாது. கேட்டால் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், மன இறுக்கம், அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுனா அதனால் கூட வருது. ஓகேவா? அது மாதிரி நம்ம மனநிலையை ஒழுங்காக வைத்துக்கொள்ள வேண்டும். உணவு முறை நல்லா இது பண்ணணும். அது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நல்லா ஆரோக்கியம் கிடைக்கும். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு இந்த கிட்னியில் ப்ராப்ளம் வந்து இந்த கல் வந்து ரொம்ப பெயின் வந்து அதான் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. இப்போ நார்மலாகவே நம்ம கிட்னியில் ஏதாவது பிரச்சனை வருது இல்லை நார்மலாக இருக்கிறத தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது நல்ல வெரி குட் கொஸ்டின். இதில் கிட்னி சிறுநீரக கற்கள் இருக்கு இல்லையா, மோசமான வலி ஏற்படுத்தும். மோசமான வலி அப்படியே வலிக்கும், இங்கேயெல்லாம் வலிக்கும். ஏன்னா என்னோட வர பேஷண்ட் ஐயோ இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதும்பாங்க, நரம்பு பிடிச்சிருக்குதும்பாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கால்சியம் ஆக்சிலேட்டாகவோ கால்சியம் சல்ஃபேட்டாகவோ கிட்னியில் கல் ஸ்டோன் வந்துடும். அந்த ஸ்டோன் வந்து பெரிதாகிட்டே வரும். அது பெரிதாகிட்டே வரும், ஒன்றும் பண்ணாது. அது என்றைக்கு நெஃப்ரான்ஸை டேமேஜ் பண்ணுதோ அன்னைக்கு அன்பேரபிள் பெயின் இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த கால்சியம் ஆக்சிலேட், கால்சியம் சல்ஃபேட் இது என்ன சொன்னால், இது வந்து சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள தண்ணியை நிறைய சாப்பிட்றதுனா அது மாதிரி வரலாம். அது மாதிரி வரலாம். கால்சியம் ஆக்சிலேட் உள்ளதும் வரலாம். சிலவங்க தக்காளி சாப்பிட்றதுனால வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தக்காளி சாப்பிட்றதுல வந்து என்ன கேட்டிங்கன்னா, அரைச்சி சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த தக்காளியை அரைச்சி நம்ம தக்காளி சட்னி வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அரைச்சி குழம்பு ஊற்றினா பிரச்சனை கிடையாது. ஸோ அது மாதிரி இந்த கால்சியம் ஆக்சைடு சல்ஃபேட் உள்ளது கால்சியம் அப்படியே கிட்னியில் கொஞ்சமாக கல்லாக வரும், கொஞ்சம் பெருசாகிடும். பெருசானோடனே அது வந்து ஏதாச்சும் ஒரு அசைவு ஏற்படையில் நெஃப்ரான்ஸ் டேமேஜ் பண்ணிடும். அப்போ வந்து அன்பேரபிள் பெயின் இருக்கும். ஓகேவா? அப்போ வி வுட் கோ ஃபார் ஆப்ரேஷன்லாம் சஸ்பெண்ட் லேசர் தெரப்பின்னு பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. K3 K10 K5 ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது, அதில் போட்டுட்டு பண்ணுனா கொஞ்சம் தண்ணி நிறையா குடிச்சாக்க வந்துடும். சிலவங்க நாம் வந்து கிட்டத்தட்ட 18 mm வரைக்கும் நாங்கள் வந்து அக்குபஞ்சரில் எடுத்திருக்கோம். 18 mm இதில் வராது, ஆண்களுக்கு வர ரொம்ப கஷ்டம் இல்லையா. அது வந்து என்னம்னா உடச்சி பிரேக் ஆகி வந்துடும். நீர் பொருள் பிரேக் ஆகி அந்த வந்துடும். அப்போ ஸ்டோன் வராமல் பார்த்துக்கிறது இது மாதிரி நம்ம பண்ணிக்கிற வேண்டியதுதான். இதுக்கு வந்து தடுப்பு முறை என்ன கேட்டால், இந்த K3 K10 சொன்னோம் இல்லையா, அதில் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கனாலே கல் வராது. நார்மலாக குவாலிட்டிக்கலாம். ஓகே, அது மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னா வராது. ஓகே டாக்டர், இப்போ கிட்னி ப்ராப்ளம்னா என்ன, அதுக்கான தீர்வுகள் என்னன்றதை நிறைய விஷயம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.